பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். சங்க காலம். சோசியல் சயின்ஸு டேர்ம் செகண்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு நியூ புக்கிலேருந்து எடுத்த கொஸ்டின் ஆன்சர் இது. ஃபஸ்ட் கொஸ்டின், சங்கம் என்னும் சொல் எந்த அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது? விடை, மதுரை பாண்டிய அரசர்கள். செகண்ட் கொஸ்டின், சங்க காலத்தை பற்றிய கல்வெட்டு சான்றுகள். விடை, கலிங்க நாட்டு அரசர் காரவேலனுடைய கதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேரானை கல்வெட்டு, மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள கல்வெட்டு சான்றுகள். தேர்டு கொஸ்டின், சங்ககால செப்பேடு சான்றுகள். விடை, வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு. அகழ்வாய்வில் இருந்து பொருள்கள் கிடைத்த இடங்கள். சங்க காலத்தை பற்றி அகழ்வாய்வில் இருந்து பொருள்கள் கிடைத்த இடங்கள் என்னென்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர். ஃபிஃப்த்து கொஸ்டின், சங்ககால இலக்கிய சான்றுகளாக கிடைத்துள்ள காப்பியங்கள். விடை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின், இலக்கிய சான்றுகளாக கிடைத்துள்ள நூல்கள். சங்க காலத்தை பற்றி இலக்கிய சான்றுகளாக கிடைத்துள்ள நூல்கள் என்னென்னா தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள், பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7, சங்ககால வரலாற்றுக்கான அயல்நாட்டவர் குறிப்புகள் என்னென்ன இருந்திருக்குன்னா அயல்நாட்டவர் குறிப்பு, எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், செகண்டு பிளினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸின் இண்டிகா, ராஜவலி மகாவம்சம், தீபவம்சம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8, சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் எதுனா? விடை, தொல்காப்பியம். சங்ககால மக்களின் மொழி பண்பாடின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் எதுனா? தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9, சங்க காலத்தின் கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி டேஸ் நூற்றாண்டு வரை. கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. கொஸ்டின் நம்பர் 11, வேந்தர் என்னும் சொல் டேஸ் ஆகியோரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது? வேந்தர், அதாவது மூவேந்தர்கள்னாவே சேர, சோழ, பாண்டியர். விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 12, சேரர்களின் ஆட்சி செய்த பகுதி. சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி என்னன்னா தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13, சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்ற நூல். சேர அரசர்களை குறித்து செய்திகளை வழங்குகின்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை, பதிற்று 10. கொஸ்டின் நம்பர் 14, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்னா? விடை, சேரன் செங்குட்டுவன். கொஸ்டின் நம்பர் 15, முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள். முக்கியமான சேர அரசர்கள் யார்னா? உதயன் சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. இது கொஸ்டின் நம்பர் 16, சரியான கூற்று எது? இல்லை 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். இளங்கோவடிகள் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். செகண்டு, சேரல் இரும்பொறை தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். தேர்டு, சேரர்களின் சின்னம் வில்லம்பு. 3மே சரியானது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 17, கூற்று 1, சேர அரசர் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார்.
கூற்று 2, கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். விடை 2 கூற்றுகளுமே சரியானது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 18 இல்லை கூற்று 1, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளார். கூற்று 2 என்ன சொல்லியிருக்குன்னா, ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக தமிழ் உருவப்பெற்று எழுந்துள்ளது என்றது அவரோட கூற்றா இருக்கு. விடை 2 கூற்றுக்களுமே சரியானது. கொஸ்டின் நம்பர் 19, சோழ அரசர்களின் மிகவும் புகழ்பெற்றவர் யார்னா கரிகால வளவன். சோழர்களின் துறைமுகம்